இவ்வளவு இது இருக்குல்ல, இவ்வளவு அறிவார்ந்ததா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. இதெல்லாம் இருக்கும்போது ஏன் அத நீங்க பயப்பட வேண்டிய தேவை என்ன இருக்குங்கிறதா நம்ம கேள்வி. சார் முன்னாடி முன்னாடி நடந்துட்டு சார். நீங்க தான் சொல்றீங்க. பீகாருக்கும் அதுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அதுல இருந்து இவங்க கொஞ்சம் அதுல பாடம் கற்பித்து தேர்தல் ஆணையத்தை கொஞ்சம் எளிமைப்படுத்துறாங்க. இன்னொன்று நீங்க அறிவார்ந்த அடிப்படையில கல்வி விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள் எல்லா இதுலயுமே தமிழ்நாடு முன்னணியில இருக்குது. இவ்வளவு விஷயம் இருக்கும்போது இன்னும் ஏன் இவங்க பண்ணிருவாங்கன்னு நம்ம எதுக்கு அச்சப்படணும்னு கேக்குறேன். சார் ஏன்னா அப்பனா அது நீ வேற ஏதோ ஒரு நோக்கம், வேற ஏதோ ஒரு சந்தேகம் நமக்கு வருது இல்ல. இல்லங்க ஏதோ ஒரு குறை சொல்லணும். இல்ல பாஜகவின் தேர்தல் ஆணையம் ஒரே இடத்துல வச்சு பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணமா தான். இல்ல இது மத்திய அரசு பண்ணுது. இன்னொன்று 2 கூட்டணிகள் இன்றைக்கு இந்தியால வலிமையான கூட்டணி. ஒன்னு என்டிஏ கூட்டணி, இன்னொன்னு இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடியவர், ஒருவேளை நாளை இந்தியா கூட்டணி செய்தால் பிரதமராக வருவதற்கே வாய்ப்பு இருக்கக்கூடிய ஐயா ராகுல் காந்தி இத வந்து கடுமையா வந்து பெரிய அளவுல அவங்க பண்ணாங்க. எங்கெங்க ஓட்சோரின்னு ஒரு பிரச்சாரமே அவங்க வந்து முன்னெடுத்தாங்க. அப்போ அந்த பிரச்சாரத்தை முதல் கட்டத்துல முன்னெடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்களும் உதவிகரமா இருந்தது. இப்ப நீங்க வந்து அவங்க பல வாக்குகள்ல வாக்காளர்களையே கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஊடகங்களுக்கு முன்னாடி கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள்ல என்னென்ன நடந்திருக்குன்னு கூட கொண்டு வந்து சொன்னாங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் இயக்கமாக, ஒரு கூட்டணியாக செயல்படுகிறவர்கள், சரிப்பா எல்லாம் சரியா இருக்கா, 2வது ஃபேஸ்க்கு வந்து நீங்க எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி போக மாட்டாங்கல்ல. ஏன்னா அது வந்து அவங்க அரசியலை வந்து அப்படி விட்ரா பண்ணிக்க வேண்டிய தேவை இல்லைல்ல. இப்போ அந்த அந்த சம்பவம் முடிஞ்சு இப்ப 2வது ஃபேஸ் முடிஞ்ச பிறகும் அதுல ஒரு குறிப்பிடத்தக்க அளவுல மாற்றம் இருக்குன்னு வைங்களா. அப்போ 3வது ஃபேஸுக்கு போகும்போது அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் இதை ஒரு பெரிய இஷ்யூவா கிளப்பாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்தியா கூட்டணியே இது 3rd ஃபேஸ் போகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய கட்சிகள் இதை வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்க பீகார்ல இவ்வளவு நடந்திருக்கு, உச்ச நீதிமன்றத்துல இவ்வளவு தூரம் அவங்க வந்து எல்லாமே பேசி இருக்காங்க. அப்ப இவ்வளவும் இருக்கும்போது இங்க வந்து இதுல தமிழ்நாடு தேர்தலுக்கு போகுது, பாண்டிச்சேரி தேர்தலுக்கு போகுது, இது கேரளா தேர்தலுக்கு போகுது, வெஸ்ட் பெங்கால் தேர்தலுக்கு போகுது. அப்போ ஒரு தேர்தல் வருஷத்துல இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை எப்படி அவ்வளவு எளிதா அரசியல் கட்சிகள் அரசியல் படுத்தாம விட மாட்டாங்கல்ல.